माद्री से भी ब्याह कर लिया மத்ரங்கிற ஒரு ஏரியாவுடைய ராஜா வந்து கி கன்யா அவங்களுடைய பொண்ணு மாதிரிங்கிறது அவங்க பொண்ணோட பேரு. மாத்ரி சேவி வியா கர்லியா அவங்களையும் கல்யாணம் பண்றாரு. एक दिन महाराज पांडु वन में शिकार खेलने गए. एक दिन डे ஒரு நாள் வந்து மகாராஜா பாண்டு வந்துட்டு வன்மேனா வனத்துக்கு ஷிகர் கேள்னே கயே. ஷிகர்னா ஹண்ட் பண்றாரு, வேட்டையாடுறதுன்னு சொல்லுவாரு. ஷிகர் கேள்னே விளையாட்டு, அந்த விளையாடுறதுக்காக கையில போறாரு. வகினா அங்க, ஜங்கல்னா ஃபாரஸ்ட்ல ஹிரன் கே ரூப் மே, ஹிரன்னா டீர், அந்த மானோட ரூப்னா வடிவத்துல ஏ ரிஷி தம்பதி பி விஹார் கர் ரஹே தே. ஏக்னா ஒரு ரிஷி தம்பதி, அதாவது ரிஷியும் அவங்களோட வைஃபும் விஹார் கர் ரஹே தே. விஹாரா அவங்க புணர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. पांडु ने अपने तीर से हिरन को मार गिरा. பாண்டு வந்துட்டு அப்படி தன்னுடைய தீர்னா ஆரோ, தன்னுடைய அந்த வில்ல வச்சுட்டு ஹிரன்கா மார் கிராயா, ஹிரனா அந்த டீரை வந்துட்டு அந்த மான வந்துட்டு மார் கிராயா, மார்னா கொன்னு கிரானா கீழே விழு வைக்கிறது, கொன்னு வீழ்த்திடுறாரு. உன்கோ எக் பத்தா நகீதா, உன்கோனா அவருக்கு, எக்னா அது, பத்தா நகீதா, நகி இஸ் நெகட்டிவ், பத்தானா தெரியறது, பத்தா நகி அப்படின்னா தெரியல அப்படின்னு அவங்களுக்கு அது தெரியல. என்ன தெரியல? கீயே ரிஷி தம்பதி, அவங்க ரெண்டு, அந்த மான் வந்து ஒரு ரிஷிங்கிறது அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் கொண்டாடுறாரு. ரிஷினே மர்த்தே பாண்டுக்கோ ஷாப் தியா. அந்த ரிஷி வந்துட்டு மர்த்தே வந்து இறந்துகிட்டு இருக்க சமயத்துல பாண்டுவுக்கு ஷாப் தியா. ஷாப்னா சாபம் தியானா கொடுக்கறது, சாபம் கொடுத்துறாரு. ரிஷி கே ஷாப் சே பாண்டுக்கோ படா துக் ஹுவா. ரிஷியோடைய சாப்னா அந்த சாபத்தினால பாண்டுவுக்கு படா துக் ஹுவா. படானா பிக், ரொம்பவே துக்னா துக்கம், ரொம்பவே சேட் ஆயிடுறாரு. அந்த சாபம் கொடுத்தனால ரொம்பவே சேட் ஆயிடுறாரு. साथ ही वह अपनी भूल से खिन्न होकर नगर को लौटे. साथना அந்த சாத்தன வித்து, அது கூடவே வகுன அவரு அப்படி பூல் சே கிண்ணே ஹோக்கர் மீன்ஸ் ரொம்ப தவற நினைச்சு வருந்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பூல் சே கிண்ணே ஹோக்கர் மீன்ஸ் தவற நினைச்சு வருந்துகிட்டே நகர்கோ லவுட்டே, நகரத்துக்கு லவுட்னா ரிட்டர்ன் வருது, திரும்ப வராது. அவர் மீன்ஸ் அண்டு. மற்றும் पितामह भीष्मर तथा विदुर को राज्य का भार सौंपकर अपनी पत्नियों के साथ वन में चले गए. பிதாமகர் பீஷ்மர் கூடயும், தத்தானா இன்க்ளூடட், அது கூடவே விதுர்னா விதுரர்கிட்டையும், ராஜ்யக்கா பார், ராஜ்யத்தோடைய அந்த பாரத்தை சவுங்கர்னா ஒப்படைச்சிட்டு அப்படின்னு தன்னுடைய பத்தினியான ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க ஒய்ஃப் கூட அவங்க ஒய்ஃப் கூட வன்மே சலேகை, வனத்துக்கு சலேகைனா போயிடுறாரு. அவர் மீன்ஸ் அண்ட். மற்றும் வகாம்பர்னா அங்க, பிரம்மச்சாரி ஜெய்சே जीवन व्यतीत करने लगे. ब्रह्मचारी जैसे, ब्रह्मचारी माधुरी जैसे लाइक दैट माधुरी जीवन व्यतीत करने लगे. जीवन लाइफ व्यतीतना स्पेंड பண்றது, व्यतीत करने लगेना ஓட்டிட்டு இருக்காங்க, லைஃப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. कुंती ने देखा कि महाराज को संतान लालसा तो है. குந்தி நீ தேக்கானா பாக்குறது. குந்தி வந்து பாக்குறாரு, என்ன பாக்குறாரு? மகாராஜருக்கு வந்துட்டு, அதாவது பாண்டுவுக்கு வந்துட்டு சந்தான் லால்சா தோகை, சந்தானா குழந்தை, லால்சனா இயங்குறது, குழந்தைக்காக இயங்குறாருங்கிறத புரிஞ்சுக்கிறார். லேக்கின் ரிஷி கே ஷாப் பஸ் வக் சந்தான் உற்பத்தி நகி கர் சக்தே. லேக்கின் ஆனா ரிஷிகே ஷாப்னா சாபம், ரிஷியோட சாபத்தினால சந்தான் உற்பத்தி நகிகர் சக்தி, அந்த குழந்தைய பெத்துக்க நகிகர் சக்தி, நகினா முடியறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், अंतः उसने विवाह से पूर्व दुर्वासा ऋषि से पाए वरदानों का पांडु से जिक्र किया. अंतः फाइनली முடிவா, உஸ்னேனா அவங்க, விவாக சே பூர்வனா பிஃபோர், விவாக சே பூர்வனா கல்யாணத்துக்கு முன்னாடி, துர்வாச ரிஷி கிட்ட இருந்து பாயனா கெட்டு கிடைச்ச வரதானோக்கா பாண்டு சே ஜிக்ரக்கியா, வரதானம் அதாவது வரத்தை பத்தி பாண்டு கிட்ட ஜிக்ரனா குறிப்பிடுறது, மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. उनके अनुरोध से कुंती और माद्री ने देवताओं के अनुग्रह से 5 பாண்டவோं को जन्म दिया. उनके अनुरोधனா அவங்களுடைய அந்த ரெக்வெஸ்ட் படி, அந்த பாண்டவோட ரெக்வெஸ்ட் படி குந்தியும் மாதிரியும் தேவதாவும் கே அனுகிரகம் சே, தேவர்களுடைய அனுரோக்னா அவங்களுடைய அந்த ரெக்வெஸ்ட், அந்த இது படி
पांच पांडवों का जन्म दिया பாஞ்சுனா 5 பாண்டவம் பாண்டவர்களுக்கான ஜன்ம தியா ஜன்மனா பர்த் குடுக்குறாங்க அந்த குழந்தைங்க பிறக்குறாங்க 5 பாண்டவர்களும் பிறக்குறாங்க वन में ही पांचों का जन्म हुआ वनना वனத்துல அந்த வனத்துலதான் பாஞ்சோம் 5 பேருடைய ஜன்ம हुआ ஜன்மனா பர்த் அவங்க 5 பேருடைய பிறப்பும் வனத்துலதான் நடக்குது और मीन्स அண்ட் மற்றும் வகி தபஸ்யோं के संग वे पालने लगे வகினா அங்கேயே தபஸ்யோட அந்த முனிவர்கள் இருப்பாங்களே அவங்களுடைய சங்குனா அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் பல்னே லகி பல்லினா அவங்க வளர்றாங்க அதாவது பாலன் கர்ண அதாவது வளர்றாங்க அவங்க எல்லாருமே வளர்றது யார் கூடனா தபஸ்யோं கூட தான் வளர்றாங்க अपनी दोनों स्त्रियों तथा बेटों के साथ महाराज पांडु कई बरस वन में रहे அப்படி அப்படின்னு தன்னுடைய தோனோனா 2 ஸ்திரியோட பெண்கள் ரெண்டு ஒய்ஃப் கூடயும் தத்தானா மற்றும் பேட்டோனா குழந்தைங்க அந்த 5 குழந்தைங்க கூடயும் சாத்துனா அவங்க கூட மகாராஜ பாண்டு வந்துட்டு கை பரஸ்னா இயர்ஸ் மெனி இயர்ஸ் அது கைனா நிறைய வருஷம் வந்து வன்மே ரகி வனத்துல ரகில வாழ்றாங்க வசந்த் ரித்து வசந்த காலம் சொல்ல ரித்துனா சீசன் வசந்த காலமா இருக்குது सारा वन आनंद में धूप हुआ सा प्रतीत हो रहा है सारा वन साराना ஆல் எல்லா வனமுமே ஆனந்தம்னா ஹாப்பி ரொம்ப ஹாப்பியா தூப்னா மூழ்கிறது ரொம்ப சந்தோஷத்துல மூழ்கி சா பிரதீத் हो रहा है பிரதீத்னா சிம்பிள் அந்த மூழ்கின அது மாதிரியான சிம்பிள் அங்க தெரியுது அந்த வனத்துல महाराज पांडु माद्री के साथ प्रकृति की इस उद्गरमय सुषमा को निहार रहे थे மகாராஜ் பாண்டு வந்துட்டு மாதிரி கூட பிரகிருதி மீன்ஸ் நேச்சர் இயற்கையுடைய இஸ் உத்கார்மய சுஷ்மானா அழகு உத்கார்மயனா ரொம்ப எலகவெண்டா இருக்கக்கூடிய அந்த சுஷ்மா அழக வந்துட்டு நிஹார் ரஹேத்தே நிஹார்னா ரொம்ப போட்டுற ரொம்பவே அவங்க அட்மையர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரிஷிகே ஷாப்கோ அசர் ஹோ கயா ரிஷியோடைய சாபம் வந்து அசர்னா தாக்கம் இம்பாக்ட் வந்து ஹோகையா அது இம்பாக்ட் நடந்தது அதாவது அவர் இறந்துடுறாரு தற்கால் உன்கி மிருத்யு ஹோகை தற்கால் அட் பிரசன்ட் உடனே இமிடியேட்டா என்ன ஆயிடுது உன்கி மிருத்யுனா டேட் அவருடைய இறப்பு வந்து ஹோகைன்னு நடந்துருது டக்குன்னு அவரு இறந்து போயிடுறாரு மாதிரிக்கே துக்கா பார்ன ரஹா மாதிரிக்கு வந்துட்டு துக்குனா துக்கம் அதாவது சேட்னஸ் வந்து பார்ன ரஹா பார்னா கிராஸ் பண்றது ரஹால கடக்கவே முடியல அவங்க துக்கத்தால கடக்கவே முடியல அந்த அளவுக்கு இதாயிட்டாங்க पति की मृत्यु का वह कारण बनी பத்தினா ஹஸ்பண்டோடைய மிருத்யுனா இறப்புக்கு வகுனா அவங்களே காரண ரீசனா பனினா ஆகுறது அவங்களே ரீசனா ஆகிடுறாங்க எது சோச்சுக்க திங்க் பண்ணி இதை யோசிச்சுக்கிட்டு பாண்டு கூடவே சாத்திர கூட பாண்டு கூடயே வகபி மர்கையின இறந்துடுற அவங்களும் இறந்துடுறாங்க அதாவது மாதிரியும் பாண்டு கூடயே இறந்துடுறாங்க நெக்ஸ்ட் इस दुर्घटना से कुंती और 5 पांडवों के शोक की सीमा न रही इस दुर्घटना मीन्स बैड इंसिडेंट அதாவது ரொம்ப கிட்ட நடக்கிறத से कुंती और 5 பாண்டவோம் குந்தியும் 5 பாண்டவம் 5 மீன்ஸ் 5 அந்த 5 பாண்டவர்களும் ஷோக் மீன்ஸ் சோகம் அவங்களோட சோகத்துக்கு சிமா ரஹி சிமானா லிமிட் அளவே இல்லாம இருந்துச்சு ரஹினா நெகட்டிவ் வர்சஸ் அவங்களுக்கு அளவே इलामा पर वन के ऋषि मुनियों ने बहुत समझा बुझाकर उनको शांत किया और उन्हें हस्तिनापुर ले जाकर पितामह भीष्म के सुपुर्द किया पर मीन्स பட் ஆனா வனத்துல இருக்கக்கூடிய ரிஷியும் முனிகள் எல்லாருமே வந்து பகுத் சமஜ் புஜாக்கர்னா புரிய வச்சு விளக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா சமஜ்னா புரிய வைக்கிறது புஜாக்கர்னா விளக்கமா சொல்றது அவங்களுக்கு புரிய வச்சு உன்கோன அவங்களுக்கு சாந்தனா அமைதி பண்றது சாந்திக்கேனா அவங்கள அமைதி அடைய செய்யறாங்க அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உன்கேன அவங்களே அஸ்தினாபுர் லே ஜாக்கர் அஸ்தினாபுரத்துக்கு லே ஜாக்கர் லேனா டேக் அண்ட் கோ அதாவது கூட்டிட்டு போய் பிதாமக பீஷ்மர் கிட்ட சுப்புர்து மீன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ற ஒப்படைக்கிற அவங்கள கொண்டு போய் பிதாமக பீஷ்மர் கிட்ட சுப்புர்து கியா அதாவது ஒப்படைச்சிடுறாங்க யுதிஷ்டர் கி உம்ர உஸ் சமய 16 வருஷ கீர்த்தி யுதிஷ்டருடைய
உம்ர மீன்ஸ் ஏஜ். அவங்களுடைய அந்த ஏஜ், யுதிஷ்டரோட ஏஜ் வந்து உஸ்னா அந்த சமைனா டைம். அந்த டைம்ல வந்து சோலக் வருஷ கீர்த்தி, சோலக்ல 16 வருஷம் இயர், 16 இயர்ஸ்னா இருந்திருக்கு. அப்ப யுதிஷ்டரோட ஏஜ் வந்து 16 இயர்ஸ். हस्तिनापुर के लोग ने जब ऋषियों से सुना कि वन में पांडु की मृत्यु हो गई है. हस्तिनापुर के लोगों, हस्तिनापुरத்துல இருக்கக்கூடிய லோகம்னா மக்கள் எல்லாருமே, ஜப்னா எப்ப வந்து ரிஷியோ சே சுனா கி, ரிஷி அந்த முனிவர்கள் வழியா சுனான்னு கேட்கறது, கேட்டாங்களோ என்ன கேட்டாங்க அப்படின்னா, வன்மே பாண்டுவுக்கு மிருத்யு ஹோகை, வன்மே வனத்துல வந்து பாண்டுவுக்கு மிருத்யுனா இந்த இடத்து அவங்க பாண்டுவோட இறப்பு வந்து ஹோகை நடந்துருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாங்க. தோனா அப்போ உன்கி சோக்கி சிமா ந ரகி, உன்கினா அவங்களுடைய சோக்கி சிமா, சோக்னா சோகத்தோடைய சிமான எல்லை வந்து ந ரகி எல்லையே இல்லாம இருந்துச்சு. ரொம்ப அவங்க கவலைப்பட்டாங்க. போத்தே கி மிருத்யு பர் சோக் கர்த்தி हुई सत्यवती अपनी दोनों विधवा पुत्र वधुओं अंबिका और अंबालिका को साथ लेकर वन में चली गई. போத்தேனா பேரன்கள் அர்த்தம். பேரருடைய மிருத்துனா டெத்து, பேரரை இறந்ததை பத்தி சோக்னா சோகப்பட்டு சத்தியவதி வந்துட்டு அப்படி தன்னுடைய தோனோ விதவா புத்திர வதுவோம், தோனோ ரெண்டு விதவானா ஹஸ்பண்ட் இறந்த புத்திர வதுவோம்னா ஐ மீன் அந்த மருமகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புத்திர வதுவும் யாரு அம்பிகா அவர் அம்பாலிகா ரெண்டு பேரையுமே கேசாத் அவங்க கூட லேக்கர்னா கூப்பிட்டுக்கிட்டு வனத்துக்கு சலிகைனா போயிடுறாங்க. அதாவது சத்தியவதி அவங்களுடைய மருமகள் ரெண்டு பேர் யார் அம்பிகாவும் அம்பாலிகாவை கூப்பிட்டுக்கிட்டு வனத்துக்கு போயிடுறாங்க. தீனோ விருதாவும் குச்தீன் தபஸ்யா கர்த்தி ரகி. தீனோனா 3, விருதாவன ஓல்டு லேடிஸ், அதாவது ரொம்ப ஓல்டா இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் வந்து குச்தீனா கொஞ்ச நாள் வந்து தபஸ்யா மீன்ஸ் அந்த செயின்ட் மாதிரி, தபஸ்யா கர்த்தி ரகி கொஞ்ச நாளைக்கு செயின்ட் மாதிரி வாழ்றாங்க, கொஞ்ச நாள் முனிவர் மாதிரி வாழ்றாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பாத்மேனா ஆஃப்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்வர்க சித்தார்கை, ஸ்வர்கனா இறந்து போய் சொர்க்கத்தை அடையன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஸ்வர்க சித்தார்கைன்னு இறந்துடுறாங்க. அப்படி தன்னுடைய குல்னா குளத்துல ஜோ சல் பிரச்சல் தத்தா அந்நியாய ஹோனே வாழையத்தே. சல் பிரச்சல்னா தந்திரங்கள் சொல்லுவோம் இல்லையா, ட்ரிக்கி, அந்த மாதிரி தந்திரங்களா இருந்தாலும் சரி, தத்தா அது கூடவே அந்நியாய ஹோனே வாழையத்தே, அந்நியாயம்னா அநியாயங்கள் அநீதி நடந்தாலும் சரி, உங்கேனா அவங்க வந்து, அதாவது குந்தி வந்துட்டு ந தேக்னா ஹி சம்பவத்தக, ந தேக்னா பார்க்காம இருக்கிறதுதான் சம்பவத்தகமா பாசிபிளி, அதாவது ஒருவேளை உன்ஹோனே உச்சித் சமஜா, உன்ஹோனேன்னு அவங்க உச்சித்துனா கரெக்டானது அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த இதை. அதாவது தன்னுடைய குலத்துல தன்னுடைய ஃபேமிலியில எது நடந்தாலும் நம்ம பார்க்காம இருக்கிறது, கண்டுக்காம இருக்கிறது தான் பாசிபிளி ஒருவேளை நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க குந்தி நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இசைவை முடிக்கிறாங்க.